தனியார் மண் பாவைகள் அறியணும். அப்போது மட்டுமே நம்மளுடைய மொழி வாழும், நம்மளுடைய இனம் வாழும், நம்மளுடைய தமிழினம் ஆளும் உலகில் நிகழ்வை கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர்கள் மற்றும் ஐயா பேமா அவர்களுக்கும், ஐயா டிவி வெங்கட்ரமணன் ஐயா அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து தோழமை உறவுகளுக்கும் இதற்காகவே நம்மளுடைய இனத்தையும் நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய வாழ்வியலையும் உலகிற்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை மேலும் ஜனவரி மீனாட்சி அம்மன் கோயிலில் குடமுழுக்கு என்று அறிவித்துள்ளார்கள். முருகனிடம், தமிழ் கடவுள் முருகனிடம் தோற்றுவிட்டோம் தமிழர்கள். மீனாட்சி பெண், மதுரையை ஆண்ட தமிழச்சி, அவளுடைய கருவறையில் பெண்ணும் தமிழும் உள்ளே கருவறை பூசை வேள்விச்சாலை கோபுரங்களை அருள் மூன்று விழாவும் நடத்துவதற்கு நம் பெண்ணினம் என வேண்டும். போராடி வெல்வோம். நம்மளுடைய இடத்தில் நம்மளுடைய தமிழச்சி, இந்த மண்ணை ஆண்ட தமிழச்சியின் தமிழில் கூட வழித்து நடத்தவில்லை என்றால் வேறு மொழியில் நடத்தவே கூடாது என்று முழக்கத்தோடு ஊற்ற வைக்க முடியுமா என்று பாருங்கள். நீங்கள் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை நாங்கள் பிடுங்கிவிட்டோம் என்று கூறுகிறீர்கள். பெரியாரை வைத்து பொய்த்து விட்டீர்கள் என்று நான் முழக்கமிடுகின்றேன். எம் தமிழனை அழிக்காதீர்கள், எம் தமிழ் மண்ணை தாய்மொழியில் பேசினார்கள், நான் மொழி பிழைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த இனம் வீழும் போதெல்லாம் நம்மளை உயிர்ப்பித்து வைத்திருக்கும் நமது தாய் தமிழால் ஒருங்கிணைந்துள்ள என் தமிழ் சொந்தங்களே, தமிழ் தேசிய பேரியக்கம் ஒருங்கிணைத்துள்ள இந்த தமிழர் தமிழ் மாநாட்டிற்கு வருகை தந்த அனைவருக்கும் சார்ந்த தமிழ் வணக்கங்கள். வரும்போது பார்த்துருக்கீங்க பல பேர் ஒரு புகைப்பட கண்காட்சி.
அம்மையார் அவர்கள் கூட இப்போ திறந்து வைத்தார்கள். பலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கல்லு மண்ணா வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். சிலர் வந்து நம்ம மியூசியம்ல பார்த்துருக்கோமே, நிறைய சங்கங்கள், நிறைய பானை ஓடுகள்லாம் இருக்குன்னு நினைக்கலாம். நிறைய புகைப்படங்களை பார்த்துருக்கீங்க, நிறைய புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதெல்லாம் வந்து நம்முடைய வரலாறை பிரதிபலிக்கும் சில படங்கள். எடுத்துக்காட்டுக்கு உலகத்துல வந்து இரும்பை, உலகம் முழுவதும் இரும்பை ரொம்ப லேட்டஸ்டில் பயன்படுத்திருக்கும். உலகத்துக்கு இரும்பெல்லாம் என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் ஒரு இனம் இரும்பை ஒதுக்கி அதில் வால் செய்து போரிட்டு உலகிற்கு இரும்பை கொடுத்தது. அது தமிழினம். அதற்கான சான்று சிவகலையில ஒரு ஊருக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இப்போ அதை படிக்கணும், என்ன பேசணும், உலகிற்கு இரும்பை கொடுத்தது தமிழர்கள் அப்படின்னு ஒரு தெரிய வருது. இதை படிக்கணும் இல்லையா? அங்க எத்தனை படங்கள் இருக்குன்னு பாருங்க. இரும்பு காலம், செம்பு காலம், வெண்கல காலம், ஆதிச்சநல்லூர் ஊர்ல என்ன கிடைச்சது, சிவகலைங்கிற ஊர்ல என்ன கிடைச்சது, இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுனா, இப்ப படிக்கட்டுல ஏறி நடந்து வரும், படிக்கட்டுல தறிக்கி விழுத்தோம்னா அது கடந்த காலத்துல கத்துட்டு தானே, அடுத்தாடி ஒழுங்கு நடப்போம். அது மாதிரி இங்க கூட வாசகம் போட்டிருப்பாங்க, கடந்த கால வரலாற்றிலிருந்து வீரம் பெறுவோம், கடந்த காலத்து வரலாற்றிலிருந்து பாடம் பெறுவோம். அப்போ நம்ம கடந்த கால வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம எதிர்காலத்தில் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அங்கே தொங்கிக் கொண்டு இருப்பது நமது வரலாறு, அதை வீழ்த்து பிடிக்க வேண்டிய நம்ம கடமைகள். நீங்க எத்தனை இளையவர்கள் வந்திருக்கீங்க, எத்தனை பெரியவர்கள் வந்திருக்கீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள், அதை படிங்க, பாருங்க என்ன இருக்குது, என்னென்ன புகைப்படங்கள் போட்டிருக்கோம், என்னென்ன அதெல்லாம் இருக்குது. செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் பழைய செங்கல், சங்ககால செங்கல். நம்ம பார்க்குற செங்கல் திரும்ப இருக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி செங்கல் வடிவமைச்சிருப்பாங்க. பானைகளை பாருங்க, பானைகளில் வந்து கீரல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னமும் நம்ம பாத்திரம் வாங்க போனால் என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல பேரல் வாங்கிக்கலாம். இது எத்தனை வருஷமா அந்த பண்பாடு இருக்குது, எத்தனை வருஷமா அந்த வரலாறு இருக்குது, 2000 வருஷமா இருக்குது. அதை பாருங்க, எத்தனை வருஷமா இரும்பு தமிழை பயன்படுத்தி இருக்காங்க. படித்து பாருங்க, பொறுமையாக இடைவேளையை வந்து பாருங்க. அதை கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறது கூட, அறிவுப்பாளரை அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கலர் பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் நுழையும் போதே வலது பக்கம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 பலகை எடுத்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காந்தூர் சாலை பற்றி ஒரு பலகை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு போட்டு ஆங்கிலத்தில் யுனைடெட் கிங்டம் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். இதில் இந்த முதல்ல காந்தூர் சாலை சொல்லிட்டு அதுக்கு நான் வரேன். ஏன்னா காந்தூர் சாலை பற்றி கேள்விப்படும் போது ராஜராஜ சோழர் காந்தூர் சாலையை வெற்றி பெற்றார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். காந்தூர் சாலையில் யார் இருந்தாங்க போது ஆய்வாளர்கள் சொல்வது பிராமணர்கள் இருந்தார்கள், ஆகிய பிராமணர்கள் இருந்தார்கள். அதுவே ராஜராஜ சோழர் தன்னுடைய முதல் போவாக வெற்றி பெற்றார். ராஜராஜ சோழர் முதல்ல வெற்றி பெற்றார் இல்லை, ராஜராஜ சோழருக்கு முன்பே பல பாண்டிய மன்னர்கள் அங்கு போர் செய்துள்ளனர். அதற்கான சான்று இங்கு தொங்கிக் கொண்டுள்ளது. அதை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை. ராஜராஜ சோழருக்கு பிறகும் ராஜராஜ சோழர் ஆட்சிக்கு வரும்போது காந்தூர் சாலையில் இருந்தவர்கள் நமக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் தமிழ் மன்னர்கள் என்ன பண்றாங்க, ஆட்சிக்கு வரும்போது முதல் போராக கன்னி போராக போய் காந்தூர் சாலை அழிக்கிறாங்க. எல்லா மன்னர்களும் பண்ணியிருக்காங்க, பெரும்பாலான மன்னர்கள். அதை பற்றி இங்கே வரலாறு இருக்கு, பாருங்க கொஞ்சம். கடைசியா ஒண்ணு தமிழ்நாடுன்னு தலைப்பு போட்டு யுனைடெட் கிங்டம் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சிருப்போம். ஏன்னா நம்ம இந்தியம் கேள்விப்பட்டிருப்போம், இஸ்ரேல் கேள்விப்பட்டிருக்கோம். இஸ்ரேலுக்கு ஒரு சொந்த வரலாறு இல்லை, ஆனால் தங்களுக்கு ப்ராமிஸ் லேண்டுன்னு சொல்லி கதைகளை அவரால் எழுதி கொள்ள முடியும். எங்கு சென்றாலும் இது எங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட், பல காலம் முன்னாடி எங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்டிருக்கு சொல்லுவாங்க. அவர்களே தங்கள் வரலாற்றை கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்னு எழுதியிருக்காங்க. விக்கிபீடியாவில் படிச்சு பாருங்க, கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்னு இருக்கும். அப்போ கூட்டாட்சி அவங்க ஆண்டாங்க, பல அரசுகள் தங்கள் நாட்டாண்டோ இஸ்ரேல் நாடு இருக்குன்னு இல்லாத கதையை 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். நமக்கு வரலாறு இருக்கு, அங்கே போய் பாருங்க, எழுதப்பட்டிருக்கு. தமிழ்நாடுங்கிற பெயர் இப்ப நேற்று வைக்கப்பட்டது இல்லை, ஜூலை 18 வைக்கப்பட்டது இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேற்பாக தமிழ்நாடுங்கிற பெயர் சும்மா இல்லை, தனி நாடாக இருந்திருக்கு. அதற்கு சான்று இங்கே தொங்கிக் கொண்டுள்ளது. தமிழ்நாடுங்கிற நாட்டை நீ உருவாக்கி எறினால் உன்னை தடுப்பது யார் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல செங்கட்டுவனை பற்றி சொல்லுவாங்க. அப்ப செங்கட்டுவன் தமிழ்நாடுங்கிற நாட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். பல மன்னர்கள் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை இயக்கங்கள், விடுதலை இயக்கங்கள் தங்களுக்கு நாடு உருவாக்க ஆசைப்படுவாங்க. அதுபோல அன்றைய அரசுகள் தங்களுடைய நாட்டை தமிழ்நாடு என்ற நாட்டை தாங்கள் ஆள வேண்டும் என்று எல்லா தமிழ் அரசுகளுக்கும் என்ன வந்திருக்கு, தங்களை தமிழ்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதுக்கு சான்று அங்குள்ளது. ராஜராஜ சோழன் தன்னை தண்டமிழ்நாடன், செழுமையான தமிழ்நாட்டின் மன்னன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கான கல்வெட்டை நான் அப்படியே நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. அதே போல 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1300 ஆண்டுகளுக்கு பலமாக இருந்த தமிழ் தேச சங்கத்தை, அதை கூட அது வந்து தமிழ்னு இருக்கும், அது பாருன்னு மாத்திட்டாங்க, அதை எழுதிருக்கோம் பாருங்க. அந்த தமிழ் தேச சங்கத்தை எனக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது. நான் முறியடித்தேன்னு காவலன் ஒரு சாலை கல்வெட்டிருக்காரு. பின்னாடி ராஜேந்திர சோழ போய் அங்கேயே கல்வெட்டேன், நான் உனக்கு வீழ்த்துட்டேன்னு சொல்லி. அதெல்லாம் இருக்கு பாருங்க. அதனால கடந்த கால வரலாற்றை படிப்போம். நமது வரலாறு மிகப்பெரிய சிறந்த வரலாறு. நமக்கென்று இறையாண்மை பெற்ற ஒரு தேசம் 12 காலமாக இருந்தது என்பதை நமது வரலாற்றின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். சிறப்பாக படியுங்கள். நமது வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம். இந்த கூறி கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, கொள்கை தமிழ் தேசியம். நன்றி, வணக்கம்.
ஏவிசி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஐயா தமிழ்வேல் ஐயா அவர்கள் இப்பொழுது வேல் கடமனுக்கு சிறப்பு செய்வார். இப்படி எல்லா வகையிலும் நாம் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பொருந்தல் என்ற ஊரிலே பழமையான நெல்மணிகளை கண்டெடுத்தார்கள். கிமு 400 என்று அதுக்கு காலம் குறித்திருக்கிறார்கள். அப்படி ஆதி காலத்திலேயே விவசாயத்தை செய்தவர்கள் தான். அந்த வேளாண்மைக்கான அதிகாரம் கிடையாது. சிவகலையிலும் சரி, ஆதிச்சநல்லூரில் தோன்ற இரும்பு கருவிகள். ஆனால் தமிழ்நாட்டிலே எங்காவது இன்றைக்கு இரும்பு இருந்தால் நாம் எடுக்க முடியாது, நமக்கு அதில் உரிமை கிடையாது. ஜிண்டால் என்ற மார்வாடி சேலத்திலே இரும்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய உரிமைகளை அறுத்து விட்டார்கள். இன்றைக்கு வாழ்வாதாரம் வளர்ந்து இந்த தமிழ்நாட்டிலே சுருங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த சுருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடம் எது இருக்கிறது? இந்த மிகப்பெரிய வரலாறும் இந்த தொன்மமும் இந்த மொழியும் இருக்கிறது. இதை அளிப்பதற்கான நடவடிக்கையை தான் இந்திய அரசு இப்போது எடுத்துக்கிறது. கீழடியினுடைய ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பது, ஆதிச்சநல்லூர் ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பது, அங்கே யாராவது எதையாவது கண்டுபிடித்தார்கள் என்றால் உடனடியாக வடநாட்டிற்கு அவர்களை தூக்கி அடிப்பது என்று இந்திய அரசு எதற்காக இந்த துன்பங்களை மறைக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த வரலாறும் தமிழ் மொழியும் அவனை பாதுகாத்து அடுத்து அவனை கை தூக்கி விட்டால் அவன் யார் என்று அவன் அறிந்து கொண்டால் அவனை கட்டுப்படுத்த முடியாது என்று அஞ்சுகிறார்கள். அதனால்தான் இந்த மறைப்பு நடக்கிறது. எனவேதான் தமிழர் தொன்ம மாநாடு இந்த வரலாற்றை பேசுவதற்கு அறைகோல் இருக்கிறது. மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இதையெல்லாம் பேசி மக்களை போராட்ட கழகத்தை செயற்கலர்களுக்கு அழைக்க வேண்டும். மாபெரும் முற்றுகை போராட்டத்தை ஆரியமாக செலுத்துகின்ற போராட்டத்தை முன்னெடுத்த போது அறிஞர் திருவள்ளுவர் அவர்கள் மணியரசன் அவர்களை இன்றைய இதய சமுதாயம் புறப்பட வேண்டும். தமிழுடைய உண்மையான வரலாற்றை அறிய வேண்டும். பின்புவாதங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆரிய சூழ்ச்சிக்கு நாம் அடிமொழியக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த தமிழர் தொன்மை மாநாட்டுக்கு பல்வேறு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு அதிகாரிகள் சொல்லி ஆய்வாளர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இந்த ஆய்வகத்திற்கு தொல்லியல் அறிஞர் முனைவர் ராசவேலு அவர்களையும் அதேபோல தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் அருணாபாரதி அவர்கள் தலைவர்களை ஆட்சி அழைக்கிறோம். தமிழ் வளர்த்த முதலில் தமிழ் தேசிய பேரியக்கம் வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. மதுரை மூதுரை பாகம் ஏற்கனவே மூதுரை என்று அழைக்க வேண்டும். இந்த நகரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மிக பழமையான நகரம். காலமாக மக்களுடைய பயன்பாட்டில் சமூகமாக அதன் காரணமாக மனித முதலாளித்துவ கூறுகள் உருவாக்கக்கூடிய காரணமாக சமூகமாக தமிழ்ச்சமூகம் இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு பேர் தமிழ்ச்சமூகம் தன்னை முடியாத அடையாளப்படுத்தியிருக்கிறது. மொழிகள் கிரேக்கர்கள், சீனர்கள், ஆசிரியர்கள், தமிழர்கள் ஆகிய 4 சமூகங்கள் மட்டுமே தங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முடியாத அடையாளப்படுத்திக் கொண்டார். அவங்க இந்த பருவம்னு சொல்றது அதெல்லாம் ரோமானிய பருவப்படுது. இது அழகன் குளம். இதுக்கப்புறம் ஆனைமலையில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்